அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த அந்த சந்தோஷமான செய்தியானது எல்லாரையும் விட எதற்காக அந்த மேய்ப்பர்களுக்கு அது கூறப்பட்டது என்று நாம் அவற்றை பற்றி ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். நாம் எல்லாருக்குமே தெரிந்த அந்த சங்கீதம் 23. இதில் இது தாவீதின் சங்கீதம் என்று நாம் சொல்கிறோம். இந்த சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனை பற்றி இவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அன்பானவர்களே, இதில் கர்த்தர் என் ராஜாவாக இருக்கிறார், கர்த்தர் என் எஜமானாக இருக்கிறார், அப்படி இல்லாட்டி கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லாதபடி இந்த தாவீதுடைய சங்கீதங்கள் எப்பொழுதுமே அது அருமையாக இருக்கும், புரிந்து கொள்கின்ற விதத்தில் இருக்கும், எளிமையாக இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த சங்கீதங்கள் நமக்கு இருப்பது இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக வந்திருக்கிறது. இதில் மிக முக்கியமான 3 காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். பொதுவாக அந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மேய்ப்பர்கள் தே ஆர் நாட் வெரி ரிச், ரொம்ப செல்வந்தர்கள் கிடையாது. அப்புறம் சமுதாயத்தில் அசுத்தம் என்று கருதப்படுகின்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள். இப்படி மேய்ப்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சரியான ஆடையும் அணிந்திருக்க மாட்டார்கள். அவங்களுடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது நான் மேய்ப்பன் மாதிரி இருக்கிறேன் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ராஜா மாதிரி இருக்க, குயின் மாதிரி இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியெல்லாம் இங்கே மேய்ப்பன் மாதிரி நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த மேய்ப்பன் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர், படிப்பு அறிவு இல்லாதவர்கள். ஆனால் இந்த மேய்ப்பனுக்கு தான் இரவு நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பானது தேவதூதர்கள் தேவதூதன் மூலமாக கூறப்படுகிறது. இதில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான் என்று பின்பு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். இதில் மிக முக்கியமான 3 காரியம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கர்த்தர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக அந்த உலகத்திற்கு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகின்றார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான் என்று நாம் வேதத்தில் ஆசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்திற்கு மேய்ப்பனாக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இந்த தாட் நமக்கு இருக்கணும். இதில் நான் முன்பே சொன்னது முக்கியமான 3 காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளவோ நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மகிழ்ச்சியான காரியங்கள், திஸ் அண்ட் தட் என்னமோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா சூழ்நிலையும் நான் சொல்ல வேண்டும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் இதெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். இப்படி யோசித்து பார்க்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்ட காரணத்தினால எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. அதற்காக எவ்வளவோ ஜெபம் உபவாசம் பண்ணார்கள். எனவே தி ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதோடைய விளைவு நான் தாழ்ச்சி அடையேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போமா? அப்படியே சொல்லுங்கள். அப்பா அம்மா நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்த உடனே டெவில் பிசாசு நம்மக்கிட்ட மேலே சொல்ல, ஜோம் பண்ணி என்னத்தை கண்ட, பைபிள் வாசிக்காத, சர்ச்சுக்கு போகாத, இப்படி எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஊன்றுகோலாக இருக்குமோ அதெல்லாம் பிசாசு நமக்கு தடை பண்ணி போடுகிறது. ஜெபம் பண்ணுவோமா? பரலோபிதாவே தேவரீர், ஏ சுவாமி, ஒரு காலத்தில் நாங்கள் உண்மை கண்டு கொண்டோம்ப்பா, இப்போ உண்மை விட்டு தூரம் போயிட்டோம்ப்பா, நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, டைவர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் பேபி இல்லாத பிரச்சனை, வாழ்க்கையே கேள்விக்குறியாக போயிடுச்சு ஆண்டவரே, எவ்வளவோ காசுகளை விரயமாக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், வேண்டாத முறையில் எவ்வளோ ஐஸ்வர்யத்தை நான் சேர்த்துட்டேன் ஆண்டவரே. ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவரே தேவரீர், நான் மறிக்கின்ற பொழுது என்னுடைய பாவங்கள் நான் அறிக்கையிடாத பட்சத்தில் ஆண்டவரே தேவரீர்
எனக்கு விடுதலை இல்லாதபடி நான் கடைசியில் ஹெல்ல நரகத்தில் தான் போய் என் ஆத்மா இருக்கும் அப்பா. அப்படியாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிக்காதபடி ஆண்டவரே சுவாமி, நீங்கள் இந்த உலகத்திற்கு எனக்காக வந்தீங்கப்பா, ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டிருப்பா. நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன். நான் தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், மீறுதல், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் உம்முடைய குமாரன் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம் ஆண்டவரே. என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களை மன்னிங்கப்பா. தேவரீர் நாங்கள் செய்த பாவத்திற்கு உங்களுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிகாரியாக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் நிலத்திற்கு கிருபை தாரும். ஆமேன், ஆமேன்.